अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. எம்பெருமானாலே மயர்வரம் மதிநலம் அருளப் பெற்று திருமந்திரமும் அருளிச் செய்ய பெற்றவரான திருமங்கை ஆழ்வார் அந்த திருமந்திரத்தினுடைய வைபவத்தை 10 பாசுரங்களாலே அனுபவித்த உடனே அந்த திருமந்திரத்தின் பொருளாய் இருக்கக்கூடிய எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற திவ்ய தேசங்கள் அவற்றையெல்லாம் அனுபவிக்க தலைப்பட்டு முதலிலே திருப்பிரிதி என்கிற திவ்ய தேசத்தை அனுபவித்தார். அதற்கு அடுத்தபடியாக அந்த திருப்பிரிதிக்கு தெற்கே இருக்கக்கூடியதான பதரிகாசிரமம் என்கின்ற திவ்ய தேசம், அது நம்முடைய தேசத்தினுடைய வடகோடியிலே இமயமலையினுடைய உச்சியிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தை பற்றி 20 பாசுரங்கள் அருளிச் செய்கிறார். அதில் முதல் 10 பாசுரங்கள், அதாவது பெரிய திருமொழியினுடைய 3ஆம் திருமொழியிலே 10 பாசுரங்களாலே வாலிப பருவம் இருக்கிற பொழுதே, அதாவது வயோதிக பருவம் வருவதற்கு முன்னமே அந்த எம்பெருமானை போய் சேவித்து விடுங்கள், உடம்பிலே தளர்ச்சி ஏற்பட்டு விட்டால் பிறகு அங்கே போய் சேவிக்க முடியாதே என்பதாக 10 பாசுரங்களிலே அருளிச் செய்தார். ஆனாலும் 10 பாசுரங்களோடு நிறுத்திவிடுவதற்கு அவருக்கு மனம் வரவில்லை. திருமந்திரம் விளைந்த மண்ணாகையினாலே இன்னும் அதனுடைய பெருமைகளை நாம் நிறைய சொல்ல வேண்டும். அதிலும் முக்கியமாக கங்கை கரையிலே அன்றோ அந்த பதரிகாசிரமம் என்கிற திவ்ய தேசம் அமைந்திருக்கிறது. ஆகையினாலே அந்த கங்கையினுடைய பெருமையையும் சொல்லி அந்த திவ்ய தேசத்தை அனுபவிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி மேலும் 10 பாசுரங்களாலே அந்த பதரிகாசிரமத்தை அனுபவிக்கின்றார். கீழே 10 பாசுரங்களிலே பதரி வணங்குதுமே என்று அருளிச் செய்த ஆழ்வார் இந்த 10 பாசுரங்களிலேயும் பதரியாச்சிராமத்துள்ளானே என்று அந்த பதரிகாசிரமம் என்றே தெரிவிக்கின்றார். ஏனென்றால் திருமந்திரத்தை உபதேசித்த எம்பெருமான் அங்கே ஒரு ரிஷியாக கொள்ளப்படுகிறான். ஆகையினாலே அவன் எழுந்தொழி இருக்கிற இடமும் ஒரு ஆசிரமமாக கொள்ளப்படுகிறது என்று நாம் கொள்ளும்படியாக இப்படி 10 பாசுரங்கள் அதை அருளிச் செய்கிறார். அதிலே முதல் பாசுரத்திலே தேவர்களெல்லாம் கூட கற்பகமலரை கொண்டு வந்து அந்த எம்பெருமானை துதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட பதரிகாசிரமம், அதிலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானை நீங்கள் செவியுங்கள் என்பதாக அருளிச் செய்கிறார். ஏனமுனாயிரமிடந்து அந்நினையடிமயவர் வணங்க காணவனாகம் தரணியில் குரலா தடம் சில குனித்த வெந்தலைவான் தேனமரு சோலை கற்பகம் பயந்த தெய்வனன் நரிமலர் கொணர்ந்து வானவர் வணங்கும் கங்கையின் கரமேல் பதரியாச்சிராமத்துள்ளானே. பதரிகாசிரமத்திலே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் எப்படிப்பட்டவன் என்றால், அவன்தான் வராகாவதாரம் செய்தவன், அவனே ராமாவதாரம் செய்தவன் என்று அவனுடைய 2 அவதாரங்களுக்கு உரிய விஷயங்களை தெரிவிக்கின்றார். முதலிலே அவன் ஏன் அமுனாகி இருநிலமிடந்து என்று, ஏனம் முன் ஆகி, ஏனம் என்னால் வராகம், ஒரு மகாவராகம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பன்றியினுடைய உருவம் கொண்டு அவதரித்தான். அப்படி அவதரித்து இருநிலமிடந்து என்று மிகப்பெரியதான பூமியை இடந்து எடுத்தான். அதே எம்பெருமான் தேவர்களெல்லாம் அவனை துதித்தார்கள். ஆயினாலே உடனே அந்த எம்பெருமான் என்ன செய்தான் என்றால், முன் இமையவர் இணையடி வணங்க, அப்படி வணங்கினபடியினாலே தானவன் என்னால் ராட்சசன், இந்த இடத்திலே அது ராவணனை குறிக்கிறது. தானவனாகம் தரணியில் புரள, அவனுடைய உடம்பானது அப்படி பூமியிலே புரண்டு விழும்படியாக தடம் சிலை குனித்தா என்று தன்னுடைய உறுதியான வில்லை வளைத்தான் என்று ராமபிரானை தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட என் தலைவன், அதாவது வராகாவதாரம் செய்தவன், ராமாவதாரம் செய்தவன், அவன்தான் இந்த வதரியாச்சிராமத்துள்ளான் என்று பதரியாச்சிராமம் என்று சொல்லப்படுகின்ற இந்த திவ்ய தேசத்திலே எழுந்தருளி இருக்கிறான்.
அந்த பதரியாச்சிராமம் எப்படிப்பட்டது என்றால், தேனமர் சோலை கற்பகம் பயந்த தெய்வனன் அருமலர் கொணர்ந்து, அந்த சொர்க்கலோகத்திலே பல பல சோலைகள் எல்லாம் இருக்கின்றனவாம். தேன் பெருகுகின்ற சோலை, அந்த தேனமர் சோலை, அதில் இருக்கக்கூடிய கற்பகம் என்னால் கற்பக மரம், அது பயந்த தெய்வ நன்னருமலர் என்று கற்பக மலத்திலே விளைந்த உயர்ந்த தெய்வ நன்னருமலர், அந்த மலரை கொண்டு வந்து வானவர் வணங்கும் கங்கையின் கரைமேல் தேவர்கள் எல்லாம் வந்து அந்த எம்பெருமானை அடிபணிகிறார்கள். ஏனென்றால் அது இமயமலையினுடைய உச்சியிலே இருக்கிற திவ்ய தேசம் ஆகையினாலே தேவர்களும் கூட அப்படி சொர்க்கலோகத்திலிருந்து கற்பக மலரோடு இறங்கி வந்து அவனை தொழுகிறார்களாம். அப்படிப்பட்ட அந்த பதரியாச்சிராமத்துள்ளானே என்று தெரிவித்ததன் மூலம் அந்த எம்பெருமானை நீங்கள் தொழுதெழுங்கள். மேலே பாசுரத்திலே துணிமணி உனக்கு மனமே தொழுதழு என்று சொல்லுவன் துணிமணி உனக்கு சொல்லுவன் மனமே தொழுதழு என்று சொல்லி இருக்கிறபடியினாலே 10 பாசுரங்களிலேயும் அந்த பதரிகாசிரமத்து எம்பெருமானை நீங்கள் தொழுங்கள் என்று சொல்லுவதாகவே கொள்ளலாம். இப்படி தேவர்களும் வந்து வணங்கும்படியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் என்று முதல் பாசுரத்திலே தெரிவித்தவர். அடுத்தபடியாக 2ஆம் பாசுரத்திலே அதே ராமாவதாரத்திலே அவன் செய்த மேலும் சில செயல்களை சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற இடம் பத்ரிகாசிரமம் என்று தெரிவிக்கின்றார். கானிடை உடுவை சுடுதரம் துறந்து கண்டு முன் கொடுந்தொழிலுறவோன் ஊருடைய அகலத் தடுகணை குடிப்பா உயிர் கவர்ந்துகந்தயம் ஒருவன் ஏனுடை கமலத்தயனொடு தேவர் சென்று சென்னிரஞ்சிடா பெருகுவானிட முதுநீர் கங்கையின் கரமேல் பதரியாச்சிராமத்துள்ளானே. கானிடை உருவை சுடுசரம் துறந்து, உரு என்கிற சொல்லானது மானை குறிக்கின்றதாம். கானிடை உருவை சுடுசரம் துறந்து என்றால் காட்டிலே மான் வேடத்திலே வந்த மாரீச்சன் என்கிற அசுரன், அதாவது ராட்சதன், அவனை குறித்து எம்பெருமான் என்ன செய்தான்? சுடுசரம் துறந்து என்று அவனை சுட்டரிக்கின்ற நெருப்பு போல இருக்கக்கூடிய ஒரு அம்பை துறந்து அவனை வதம் செய்து விட்டான். மாரீச்சனை வதம் செய்து விட்டான். அதற்கு பிறகு முன் கொடுந்தொழில் உறவோன் என்னால் மிகவும் கொடிய தொழிலை புரிந்தவனாய், உறவோன் என்னால் மிக்க பலத்தை உடையவனான வாலி என்கிற ஒரு வானரன், அதாவது சுக்ரீவனுடைய தமையனவன். ஆனால் அவன் மிகவும் கொடிய தொழிலை, அதாவது தம்பியை ராஜ்யத்தை விட்டு துரத்தினான், தம்பியினுடைய மனைவியையும் தான் பற்றி கொண்டான் என்று இப்படியெல்லாம் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறபடியினாலே அவன் கொடுந்தொழிலை உடையவனாய், உறவோன் என்னால் மிகவும் வலிமையை உடையவனாய் இருந்தான். அவனுடைய ஊனுடைய அகலத்து ஒரு கணை, ஒரே கணையாலே அவனுடைய மார்பை பிளந்து விட்டான். யாராலும் அவனுடைய மார்பை பிளக்க முடியாது என்று சொல்லி இருக்கிறதாம். ஆனாலும் கூட அந்த வாலியினுடைய மார்பிலே ஒரு கணை உருவ என்று சொல்லும்படியாக ஒரே அம்பாலே ஊனுடைய அகலத்து ஒரு கணை உருவ, அப்படி அவனையும் கீழே தள்ளினான். அந்த வாலியையும் அப்படி வதம் செய்து விட்டான். அப்படிப்பட்ட வாலியை உயிர் கவர்ந்து உகந்த எம்மொருவன், அப்படிப்பட்ட அவனுடைய உயிரை கவர்ந்தான். துட்டர்களை அழித்தோம், நல்லவர்களை காத்தோம் என்கின்ற மகிழ்ச்சியோடு எம்பெருமான் எழுந்தருளி இருந்தானாம். அப்படிப்பட்ட ராமபிரான் எழுந்தருளி இருக்கிற இடம், அதாவது மாரீச்சனையும் வாலியையும் அழித்தவனான எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிற இடம், அதுதான் பதரியாச்சிராமம். அந்த பதரியாச்சிராமத்திலே யார் வந்து எம்பெருமானை அடி தொழுகிறார்கள் என்றால், கீழ்ப்பாசுரத்திலே வானவர் வந்து வணங்குகின்றார்கள் கற்பக மலரை கொண்டு வந்து என்று பொதுப்படையாக சொன்னார். ஆனால் இந்த பாசுரத்திலே தேனுடை கமலத்து அயனொடு, தேன் பெருகுகின்ற கமலத்திலே பிறந்தவனான அயன் பிரம்மா, அந்த பிரம்மாவோடு சேர்ந்து மற்ற தேவர்களும் வருகிறார்களாம். அயனொடு தேவர் சென்று சென்று இறைஞ்சிடா, அந்த எம்பெருமானை மீண்டும் மீண்டும் சென்று அவனுடைய அடிகளை பணிந்து அவனை துதிக்கிறார்கள். பிரம்மாவை தலைவனாக கொண்டு அத்தனை தேவர்களும் அங்கே வந்து அந்த பத்ரிகாசிரமத்திலே எம்பெருமானை தொழுகிறார்களாம். அந்த பத்ரிகாசிரமம் மேலும் எப்படி இருக்கிறது என்றால், பெருகுவானிடை முதுநீர் கங்கை என்று வானிடை பெருகுகின்ற முதுநீர் கங்கை என்கிறார். வானத்திலிருந்து பெருகுகின்றது கங்கையானது முதலிலே ஆகாசத்திலிருந்து அன்றோ பெருகியது. எம்பெருமான் தன்னுடைய திருவிடிகளை
உலகளந்த காலத்திலே ஆகாசத்திலே நீட்டின பொழுது அந்த சத்தியலோகத்திலே வந்த திருவடிகளை பிரம்மா தன்னுடைய கமண்டலத்திலே இருந்த தீர்த்தத்தாலே விளக்கினான். அப்படி விளக்கின தீர்த்தம் தான் அது கங்கையாக பிரவகித்தது. ஆகினாலே அதற்கு ஆகாச கங்கை என்றே கூட பெயர் உண்டு. அப்படி ஆகாசத்திலிருந்து பெருகுகின்ற கங்கை ஆகினாலே அதை பெருகு வானிடை, வானிலிருந்து பெருகுகின்ற கங்கை என்றார். அதற்கு மேலே முதுநீர் என்றார். முதுநீர் என்றால் மிகவும் பழமையான தீர்த்தத்தை உடையது. அதாவது இப்பொழுது சொன்னது ராமாவதாரம், ஆனால் இதற்கும் 2 அவதாரங்கள் முன்னே, அதாவது வாமனாவதாரத்திலேயே எம்பெருமான் திருவிக்கிரமனாக இருந்த பொழுதே அந்த கங்கை பிரவகித்தது. ஆகினாலே அதை பெருகு வானிடை முதுநீர் கங்கை என்று மிகவும் பழமையான தீர்த்தத்தை உடைய கங்கை. அந்த கங்கையின் கரைமேல் பதரியாச்சிராமத்திலே அந்த எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறான் என்று அவனை தெரிவிக்கிறார். ஆஹா, பதரிக் ஆசிரமத்திலே எழுந்தருளியிருக்கிற எம்பெருமான், அவனை போய் நீங்கள் எல்லோரும் சேவியுங்கள் என்பதாக இந்த பாசுரத்திலேயும் தெரிவிக்கிறார். ஆஹா, முதல் பாசுரத்திலேயும் 2ஆம் பாசுரத்திலேயும் இந்த பதிகத்திலே அந்த வராகாவதாரத்தை சொல்லி ராமாவதாரத்தை சொல்லி இப்படி ஆபத்து வந்த பொழுது உதவி புரிபவனாக, அடியவர்களுக்கு யாராலே துன்பம் ஏற்படுகிறதோ அப்படி அடியவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்களை அழிப்பவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான், அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் அந்த பதரிகாசிரமம் என்கிற திவ்ய தேசம் ஆகையினாலே அந்த திவ்ய தேசத்திற்கு சென்று அந்த எம்பெருமானை நீங்கள் எல்லாம் தொழுதெழுங்கள் என்று நமக்கு உபதேசிப்பதாக இந்த பாசுரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இதே போல இன்னும் பாசுரங்களை இந்த பதிகத்திலே அருளி செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். தொடர்ந்து அனுபவிப்போம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.